ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்க் மாமா எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. மார்னிங் அக்கா, என் ஃபைலை பார்த்தியா? இங்கே கடந்த எல்லா ஃபைலையும் தூக்கி அந்த ஒயின் ரூமில் வச்சுருக்கேன்டா. இப்போ ரூம்லையா? ஓவராக பண்ணுவாளே. டேய், அவள் குளிக்க போயிட்டா, நீ போய் எடுத்துக்க போ. தேங்க போய் என் ஃபைல் எங்கே இருக்குன்னு ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என் பாத்ரூம்லேருந்து டவலோடு வெளியே வந்தா. தேங்க இருக்குன்னு கூட தெரியாமல் அவள் பாட்டுக்கு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். ஏய், என்னடி இப்படி வந்து நிற்கிறான்? மாமா, நீ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? இப்போ எதுக்கு நான் உள்ளே வச்சு டோரை லாக் பண்ணேன்? தேங்க ஒயின்கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒயின் வாலில் செஞ்சுட்டு அவள் டவலை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தான். ஏய், நான் இருக்கேன்னு தெரிஞ்சு தானே டவலோடு வெளியே வந்தான். நீ நீ ஃபஸ்ட் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் எப்பவுமே குளிச்சுட்டு டவலோடு தான் வருவேன். ஓ அப்படியா? இது எனக்கு தெரியாமல் போச்சு. தேங்காயின் கிட்ட வந்து வாலில் 2 ஹேண்டே வச்சுட்டு அவனோட பாடியை வச்சு அவனோட பாடியில் மெத்துவார் பண்ணான். மாமா, மாமா என்ன பண்ணுறான்? மாமா, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? வெளியே போ. வெளியெல்லாம் போக முடியாது. எப்படி பார்த்துட்டு சும்மா போய் சொல்கிறியா? மாமா மாமா, நான் உண்மையாக கோவமாக இருக்கேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை. நீ வெளியே போ. கல்யாணம்லாம் நீ பண்ணிக்க வேணாம், அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல. நானும் கிட்ட அதை பற்றி அகைன் கேட்கல. என்ன நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம். மாமா ஒரு சதம் ஒரு மாதிரி இருக்கு, நக்கரு. என்ன மாதிரி இருக்கு? ஏய், என்னை பாரு. அம்மா நீ போ. ஏய், கணத்துறடி, என்னை பாரு. என்ன சொல்லு? பிடிக்கலையா? பிடிக்கலையா? மாமா நீ வெளியே போ. ஓ, சும்மா இருந்தவன சும்மா சும்மா ஒரு சீட்டு இருந்தது நீ தானடி. நீ தானே கிட்ட வந்தா, நீ தானடி எல்லாமே பண்ண. இப்போ ரொம்ப ஈஸியாக என்ன வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. மாமா, நீ 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 பிதாவை கிஸ் பண்ணல. நான் ஒன்றும் மன்னிக்கலாம் மாட்டேன். நீ வெளியே போ. அக்கினிக்கு நத்தே சொல்லாதவன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் கிஸ் பண்ணேன் இல்லைன்னு சொன்னேண்ணா. ஆனால் இங்கெல்லாம் குவிஞ்சிட்டு தானடி. நீ தானே புரிஞ்சுக்கணும். சும்மா சின்ன பொண்ணு மாதிரி கிட்டெல்லாம் ஒரு காரணமாக்கிட்டு என்கிட்ட கோவப்பட்டுருக்க. மாமா, நீ 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 பேசு, ஆனால் அப்புறமா பேசு. இப்போ வெளியே போறியா? அதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? மாமா மாமா, நான் ஒன்றும் வெளியே போன்னு சொன்னேன். முடியாது. தேங்காய் என்னோட இப்போ ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒயினா வாங்கிட்டே எழுத்தான். மாமா மாமா, நான் உங்களுக்கு கோபமாக இருக்கேன். நீ 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 இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. பண்ணக்கூடாதான், ஏன்னா நீ மேலே கோபமாக இருக்க. ஆனால் உன்னை எப்படி பார்த்துட்டு சும்மா போனா எப்படி? அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவல, என்ன மாமா என்னை கண்டுக்காமல் போயிட்டான் அப்படின்னு நினைப்பல. மாமா, அது அதனால போதும் விட. அது நீ போ. போவா? போ. சரி, ஓகே. தேவை என்னோட ஷோல்டரை ஸ்ட்ராங்காக பைட் பண்ணிவிட்டு மாமா பாய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. டைனிங்கில் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெளியே போ ஃபஸ்ட்டு. தேவங்க டைனிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தேவங்க வைன் பக்கத்தில் வந்து உட்காருவான்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தான். ஆனால் வைன் வந்து தேவங்க ஆப்போசிட்டில் போய் உட்காந்தா. தேவங்க வைனை முறைச்சிட்டே, ஏய் காலேஜை விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொன்னேன்ல, வரியா? நீ பார்த்து சொல்லியிருக்கல, போதும், நான் அப்பா கூட போய்க்கிறேன். ஏய், நாம் 2 பேர் போகலாம் பைக்கில். வாங்கிட்டு அவங்க முறைச்சிட்டே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு தெரியும். யூனோ நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. சரி, ஓகே. ஈவினிங் நம்ம எங்கேயாவது? நான் ரொம்ப பிஸி, நான் கூட எங்கேயும் வரதா இல்லை. ஏய், ரொம்ப பண்ணுறேன் வேன். அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு சாப்பாடு வை. ஓ, தம்பி மட்டும் சாப்பிட்டா போதுமா? என் பிளேட்லேயே எடுத்து வைமா. இந்தா வச்சு தின்னு. அவன் தேங்காய் முறைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். தேங்காய் என்ன முறைச்சிட்டே இருந்தான். அக்கா ரொம்ப பண்ணுறாக்கா. ஃபர்ஸ்ட் இவளுக்கு புருஷன் ஆகிக்கிறேன், அப்புறம் இருக்கவளுக்கு. சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்காய் டைனிங்கில் வந்து உட்காந்தான். எங்கக்கா அவன் பொண்ணு காணா? அவர் ரூமில் இருக்காடா. சும்மா ஒரு பேச்சுக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டா. அப்படி சொன்னதுலேருந்து ஒரு ரூம் வாசலே பார்த்துட்ருக்கா. மாமா என்ன பண்ணுறா, மாமா எங்கே இருக்கா, மாமா மாமான்னு கேட்டுகிட்டே இருக்கா. எனக்கு தெரியும்ல, அவளால் நான் எல்லாமெலாம் இருக்க முடியாதுக்கா.
சும்மா சீன் போட்டுட்ருக்கா. சரி சாப்பிடு. அப்போ இன்னும் ரூம்லேருந்து வெளியே வந்தா. தேங்க பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துட்டு தேங்கையை பார்த்துட்டு இருந்தா. சாப்பிட்லையா? அது சாப்பிட்டு தான் வந்தேன். எனக்கு சாப்பிட தெரியும். ஓ கா, எனக்கு கொஞ்சம் வை. தாடா. சரிக்கா கிளம்புறேன். பாய்க்கா. பாய்டா, பார்த்து போ. மாமா பார்த்து போ. எனக்கு தெரியும். தேங்க அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போகணும். என்ன சும்மா ஓவராக போகிறோம். போகும்போது எனக்கு கிஸ் பண்ணிட்டு போவோம். பண்ணாதுன்னு சொல்லக்கூட அது உரியமான்னு சொல்லுவோம். எனக்கு கண்டுக்காமல் போகிறோம். ஒரு ஓவராக போகிறானே. நான் போ தப்பு தான் அவன். அவனே வந்து சொன்னான் லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்போ பாரு சுத்தமாக கண்டுக்க மாட்டான். நீ ஓகே சொல்லியிருக்கணும். ஏய் என்ன பண்ணுற? எடுத்து வச்சு சாப்பிடு. அது சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தெரியும். சரி. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஒயின் சோஃபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டை கடிச்சிட்டே வாசலே பார்த்துட்டு இருந்தா. தேங்குள்ள வந்ததும் இன்னொரு பெரிய ஸ்மெல்லோட தேங்கையை பார்த்துட்டு இருந்தா. தேங்காய் என்ன நோட் பண்ணிவிட்டு, அக்கா அம்மா கால் பண்ணாங்களா? இல்லையடா. ஏன்? இல்லை அலைன்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேன்ல, அதான் பொண்ணு ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உனக்கே தான் அனுப்பியிருக்காங்களா? தேங்காய் அக்கா சிரிச்சிட்டே ஒயினை நோட் பண்ணிவிட்டு, அப்படியா? எனக்கு எதுவும் சென்ட் பண்ணலையடா. பண்ணலையா? சரி நான் மட்டும் கேட்குறேன். சரிடா. தேங்காய் அம்மா ரூமுக்கு போனோம். ஒயினும் தேங்க பின்னாடி வந்துட்டு இருந்தா. என்ன எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்கா? அது நான் ஒன்றுங்க ஃபாலோ பண்ணேன். எனக்கு டெரஸ் போகணும், அதுக்காக தான் வந்தேன். ஓ சரி போ. நீ தள்ளிக்கோ. போ. என்ன தள்ளிக்கோன்னு சொன்னா தள்ளிக்கிறான். தள்ள மாட்டேன்னு என்ன தான் பண்ணிகிட்டே இருப்போம். உனக்கு தேவைதான் ஒயின், உனக்கு தான் தேவைதான். ஒயின் புலம்பிட்டே டெரஸ் கேறி போனான். இப்போ எப்படி அவன்கிட்ட பேசுறது? சாரி சொல்லலாமா? அதுக்கு சாரி சொல்லணும். அவன் விதாவில் கிஸ் பண்ணல. ஆனால் அதுக்கு தான் என்கிட்ட சாரி சொல்லிட்டான்ல. ஐயோ அவசரப்பட்டியே வேணும். இப்போ என்ன பண்ணுறது? அவன் நார்மலாக கூட பேச மாட்டான். பேசாமல் கிட்ட போய் ஏதாவது ட்ரை பண்ணுமா? என்னை விட்டு தள்ளி ஏறுன்னு சொல்லிட்டானே, இப்போ எப்படி போகிறது? இதுக்கு மட்டும் வருவேன்னு சொல்லிட்டா அசிங்கமாக போயிடுமே. ஐயோ. அப்போ தான் எங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு டெரஸ் கேறி வந்தான். சொல்லுமா? அக்காட்ட கேட்டேன், நீ அனுப்பவே இல்லையாமே. சரிம்மா. நீ எனக்கு அனுப்பிடு, நான் அக்காட்ட காட்டுறேன். ஓகேம்மா ஓகே. சரிம்மா. உடம்பு பார்த்துக்கோ. சரி வச்சுறேன். பாய்மா. தேங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தேங்கிட்ட நடந்து வந்தா. மாமா என்ன? அது பாட்டியா? ஆமாம். அது நான் பாட்டிகிட்ட கொஞ்சம் பேசணும். கட் பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டேன். உனக்கு வேணாம் நீ கால் பண்ணி பேசு. இப்போ நான் அது மாமா என்ன ஃபோட்டோ என்கிட்ட காட்ட மாட்டியா? உன்கிட்ட அது காட்டணும். அது எனக்கும் பிடிக்கணும்ல. நானும் ஓகே சொல்லணும்ல. நீ எதுக்கு ஓகே சொல்லணும்? எனக்கு பிடிச்சா போதும் தான். நான் என் காட்ட காட்டிக்கிறேன். ஓகே சொன்னால் எனக்கு போதும். அது மாமா நான் ஏய் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி அது ஒரு ஃபோட்டோ மட்டும் அது காட்டு. உனக்கு ஓகேவா இருக்குமான்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் காட்ட முடியாது. என்ன கேட்டுகிட்டே இருக்கேன். காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கொடுவோம் ஃபோனு. ஒயின் தேங்க கையில் இந்த ஃபோனை பிடிங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. தேங்க என் ஃபோனை மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் வேணுன்னே தேங்க உரசிட்டே தேங்க கையில் இந்த பிடிங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். தேங்க ஃபுல்லாகவே அவன் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிவிட்டு ஒயினை அப்படியே திருப்பி வாலில் லாக் பண்ணான். என்ன பண்ணுற? ஃபோட்டோ ஏய் உன்னை என்ன சொன்னேன்? என்கிட்ட வராதான்னு சொன்னல. அதுக்குன்னு கிட்ட வந்தா இப்படி தான் பண்ணுவியா? ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ அலைஞ்சு பார்க்குறேன். கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் அவ்வளோ பண்ண முடியும். அது வர என்ன பேசுகிறான்? கல்யாணம் வருதானோ? கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ணோன்னா நீ ஒய்ஃபாக இருக்கணும். இதான் முடியாதுன்னு சொல்லிட்டால. ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு மட்டும். உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, இதெல்லாம் வேணான்னா என்கிட்ட வராமல் இரு.
அது அது நான் வருவேன். என்ன சொன்ன? அது நான் கிட்ட தான் வருவேன். நீ இப்படிலாம் பண்ணாம இரு. இது என்னடா அநியாயமாக இருக்குது. நீ கிட்டேருந்து வரச்சுனா நான் ஏதாவது பண்ண தான் செய்வேன். உனக்கு வேணா மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இல்லைன்னா சொல்லு, இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அது அது அதெல்லாம் இல்லை. நீ வீட்டில் தான் இருக்கணும். அப்போ நான் கொஞ்ச நேரம் போதும். ஃபோட்டோ கட்டுவியா? கட்ட முடியாது. கட்ட முடியாதா? நான் பார்க்கணுமே. நீ பார்த்து என்ன பண்ண போகிறேன்? சரி விடு, நான் போய் அக்காடை காட்டணும். நீ என்ன அப்படியே விட்டு போயிட்டான்? அவ்வளோதானா? வெறும் கிஸ் மட்டும் தான் பண்ணோம். போதுமா அவனுக்கு? இப்போனா ஒயின் டென்ஷனாகவே டெரஸ்லேருந்து இறங்கி வந்தா என் ஒயின் வர நோட் பண்ணிவிட்டு அவங்க அக்காட்ட ஃபோனை கட்டிகிட்டு இருந்தான். எங்கே பாரு, இவ ஓகேவா? இல்லை வேணாண்டா. இந்த பொண்ணு பாரு, இவ ரொம்ப அழகாக இருக்கா. அக்கா இவ்வளோ விட இவ தான் ரொம்ப அழகாக இருக்கா. எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கு இவ்வளோ தான்டா பிடிச்சிருக்கு. உன் பக்கத்தில் நின்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சொல்கிற? சரி ஓகே, இந்த 2 ஃபோட்டோவுமே அம்மாவுக்கு அனுப்போம். அம்மாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அவ்வளோ ஓகே பண்ணிக்கலாம். ஒயின் பல்ல கடிச்சிட்டு நின்று முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. என்னாச்சு ஒயின், சாப்பிட்டதா வேணுமா? உங்களா கிட்டே போங்க. ஒயின் கோவமாக ரூம்குள்ளே போனோம். தேங்காய் அக்காவும் ஒயினை கலாய்ச்சி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் டேஸஸும் போயிருக்கோம். ஒயினும் காலேஜ்லாம் சேர்ந்துட்டு காலேஜும் போக ஆரம்பிச்சிருப்பா. அப்படியே ஒரு நாள் ஈவினிங் ஜாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது, என்னக்கா எங்கே கிளம்பிட்டுருக்கா? மூவி போகிறேன்டா, வரியா? மூவியா? ஆமாடா, மாமா இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது 3 டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் நீ வரியா? நான் வரலக்கா, எனக்கு ஒர்க் இருக்குது. ஒரு டிக்கெட் வீணாக போயிரும்டா, வாங்கி. வீணாக போயிருமா? 3 டிக்கெட் தானே? ஆமாடா, இந்த ஒயினுக்கும் சேர்த்து மாமா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, அவளை கூப்பிட்டு போக வேண்டியதானே? எங்கடா, அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணுறாங்களாம். பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிருக்கா. நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. 10 மணிக்கு தான் வருவாளா? ஆமாடா, நான் கால் பண்ணி சொன்னேன் மூவி போகிறோம் வான்னு. ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுமா, நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டா. நானும் சரின்னு விட்டேன். அவள் வர 10 மணி ஆகும், அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். சரிக்கா, பார்த்துக்கோ. சரிடா. எங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு ஹாலில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்துலேயே ஒயின் டோரை நாக் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன அவள் வந்துட்டா? நைட்டு 10 மணி ஆகும்னு அக்கா சொன்னான். ஒயின் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே தேவை முறைச்சிட்டு உள்ளே போனான். ரொம்ப ஓவராக போகிறான் இவ்வளோ. வேணும் ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அகைன் வெளியே வந்தான். அம்மா எங்க? உனக்கு தெரியாதா? அது மூவி போயிட்டாங்களா? ஆமாம். எனக்கு காஃபி வேணும். உனக்கு தான் காஃபி போட தெரியல, போய் போட்டு குடிக்க வேண்டியதானே? அது மாமா காஃபி மட்டும் போட்டு தெரியா? நான் காஃபி போட்டால் நல்லா இருக்காது. நீ வேறு 10 மணி ஆகணும் அக்கா சொன்னோம். அது மழை வந்துடுச்சு. பார்க்கில் தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மழை வந்துட்டனால வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு. நீ எனக்கு காஃபி மட்டும் போட்டு தெரியா? அன்றைக்கி நான் போட்டு கொடுத்தேன்ல. அது பேர் காஃபியா? அது என்னமோ குடிச்சில்ல, அது மாதிரி ஒன்று நீயே போட்டுக்க வேண்டியதுன்னு. மாமா எனக்கு நல்ல காஃபி குடிக்கணும், ஒரு காஃபி போட்டு தான். தேங்காய் லேப்டாப்லாம் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு வாங்கிக்கிட்ட வந்தோம். காஃபி வேணுமா? ஆமாம். காஃபி மட்டும் போதுமா? அது அது தள்ளிக்கோ, எனக்கு காஃபி மட்டும் போதும். வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். தெரியும். அதனால என்ன, எனக்கு காஃபி போட்டுத்தா, நான் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் அதை பார்ப்பேன். தேவன் கிட்ட வந்தோம். அவன் தேவோட செஸ்ட் லைன் வச்சு அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு காஃபி மட்டும் போட்டுத்தா. காஃபிலாம் சும்மா போட்டு தர முடியாது, அதுக்கு நீ ஏதாவது கொடுக்கணுமே. ஏதாவதுண்ணா தேங்காய் ஹெட் டவுன் பண்ணி அவன்கிட்ட வந்தோம். தள்ளிக்கோ, அதெல்லாம் உனக்கு எதுவும் கிடையாது, உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது. உன்னாலும் முடியாதுன்னா சொல்ல, எனக்கு காஃபி வேணாம். ஏண்டி ரொம்ப ஓவராக போகிற? உங்ககிட்ட கெஞ்சணுமா? எனக்கு சும்மாவே இருக்க விடாம ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தது நீ தானே. இப்போ என்னடி அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன். என்கிட்ட எதுவும் பேச வேணாம்,
பாட்டி ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்கள, ஓகே பண்ணிட்டியா? ஏதோ அதான் 2 பொண்ணோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணி ஒன்று ஓகே பண்ண போகிறேன்னு சொன்னால, அது ஓகே பண்ணிட்டியா? பாட்டி இன்னும் எதுவும் சொல்லலை. ஓ ஓகே, காஃபி போட்டு தருவியா? நானே போட்டுக்கவா? உனக்கு ஒன்றும் பண்ணி தர முடியாது, தேவைன்னா போட்டுக்கோ. என்ன போயிட்டான்? போய் நீ நல்லா சுத்தப்புறேன். நான் என்ன பண்ண? அவன்கிட்ட வரும்போது கோவம் வருது. அவன் தள்ளி போயிட்டானா கஷ்டமாக இருக்கு. தேங்க போய் அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்போ தேங்கோட மொபைல் ரிங் ஆச்சு. தேங்க மொபைல் எடுத்து சொல்லு ஃபிதா, என்ன? ஒயின் டக்குன்னு திரும்பி தேங்க பார்த்தா. தேங்க அதை நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓ, நீ பெர்மிஷன் கேட்டல? நான் பெர்மிஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஒயின் கண்ணெல்லாம் ஒய்டாகி அப்படியே தேங்கையே பார்த்துட்டு இருந்தா. நாளைக்கு நான் ஃப்ரீ தான், ஓ இஷ்டம், நீ எப்போ ஃப்ரீனாலும். ஏய், உனக்கு அறிவில்லை? அவன் தான் என் மாமான்னு தெரியுதில்ல? அவன் தான் சொன்னால என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு. அகைன் எதுக்கு அவன் லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா? அவன் என்னோட மாமா, அவன் எனக்கு மட்டும்தான். அகைன் உங்கள் லைஃப்குள்ளே வந்தேன் அப்படிதான் பார்த்துக்கோ. அகைன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். கோயிலை குடிச்சா கொண்டு வேணும். ஹலோ ஹலோ. ஒயின் தேவன் கையிலேருந்து மொபைல் பிடிங்கி அப்படியே ஃபோனில் கத்திட்டு இருந்திருப்பா. என்ன எதுவுமே பேச மாட்டாங்க? காலே வரல. மாமா என்ன என்ன சொன்ன? நான் உன்னோட மாமாவா? உனக்கு மட்டும்தானே? நான் வேணான்னு சொன்னேன்? இப்படி நீ ஒன்றும் வேணாம், நான் போகிறேன். தேவன் என்னோட கையை பிடிச்சி எடுத்து அப்படியே அவனோட லேப்பில் உட்கார வச்சான். மாமா ஏய், என்ன எவ்வளோ கோவம் வருது? ஃபிதானா என்ன கோவம் தானா? அது சரி விடா, ஓகேவா? என்ன ஓகேவா? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? அது நீ ஃபிதாவா? ஏய், அதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு இத்தனை தடவை சாரி கேட்க. அத்தை எனக்கு நத்தையே பேசிட்டு இருக்காதுடி. என்னால் அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் பண்ணது தப்பு தான், சாரி. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடி ப்ளீஸ். வேறு எப்படி கேட்கணும்? ஏன் என்னை கெஞ்ச விடுறேன்? எத்துக்கடி நான் விடுறேன். மாமா அது அகெயின் நீ யாருக்கிட்டே அப்படி? சத்தியமா உன் மேலே சத்தியமா எனக்கு யாருக்கிட்டே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ப்ராமிஸ் நம்புடி. தேவை என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நீ தங்கலாம் ப்ளீஸ். அப்பா மட்டும் சொல்லு, நான் தேங்க மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ப்ளீஸ் ஒயின் ப்ளீஸ். மாமா அது உனக்கு என்ன தானே பிடிக்கும்? ஆமாம், எனக்கு உன்னை தான் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். அது மாமா நீ என்ன லவ் பண்ணுறல? ஆமாடி, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல? நீ ஓகே சொன்னா ஓ ஸ்டடீஸ் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நீ நல்ல பையனாக இருப்பல? அதான் எந்த பொண்ணுங்கக்கிட்டையும் நான் எப்பவுமே நல்ல பையனாக தாண்டே இருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் அறக்குறையாக புரிஞ்சுட்டு நீ கெட்ட பையனாக தான் இருந்திருக்க. நீ சொல்லு, இதுக்கப்புறம் நல்ல பையனாக இருப்பேன்னு சொல்லு. சரி, இதுக்கப்புறம் நல்ல பையனாக இருப்பேன், ப்ராமிஸ். மாமா நிஜமா தானே? நிஜமா தான். மாமா நம்ப மாட்டியா? அது அது சரி, அதெல்லாம் விடு. நீ பெர்மிஷன் கேட்டல? அதான் நீ பெர்மிஷன் கேட்டல? அது நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? மாமா நிஜமாக தான் சொல்கிறேன். ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். என்னை ரொம்ப அலைய விடுறேன். அதனால உனக்கு பெர்மிஷன் கொடுத்து உனக்கு பிஸி ஆக்கிடலான்னு இருக்கேன். நிஜமா எனக்கு பெர்மிஷன் கொடுக்க போறியா? வேணாமா? வேணும் வேணும், நான் தானே கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க எனக்கு வேணான்னு சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். மாமா அதான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி, பெர்மிஷன் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அது அது மாமா ஒயின் தேங்கோட நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு தேங்கோட மடியில் இன்னும் கொஞ்சம் ஏறி உட்காந்துட்டு தேங்க ரொம்ப க்ளோஸாக வந்தான். ஏய், என்ன பண்ணுவேன் தான் கேட்டேன், ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். நீ எதுவும் பண்ணிலாம் காட்ட வேணாம். மாமா நீ பெர்மிஷன் கொடுத்தனா இப்படி உன் நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு உன் நெக்கில்
லிப்ஸை இப்படி வச்சுட்டு அப்படியே நீ சொல்லி கொடுத்தல அதே மாதிரி சாஃப்டாக என்னடி பண்ணுறேன்? இதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா? கொஞ்சம் பண்ணு. மாமா நீ தானே சொன்ன சாஃப்டாக பண்ணால் எனக்கு பிடிக்கும், இதே ஹார்ஷாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு. உனக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? போதும் மாமா, நீ எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் போதுன்றத நீ சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஓவராக போகிறோம்னு நினைக்கிறேன். போதும். ஓவராக போகிறோமா? ஒன்றுமே பண்ணல, இனிமே தான் பண்ணவே போகிறோம். ஒயின் தேங்கோட டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணோம். தேங்கோட பிரைட் ஸ்மெல்லோட ஒயின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? தேங்கோட பிரைட் ஸ்மெல்லோட அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயின் தேங்கோட நெக்கில் ஹேண்ட் வச்சு அப்படியே ஹேண்ட் வச்சு தேங்கோட பாடியை மெதுவாக ரப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் என்ன பண்ணுறான்? எப்படி இருக்கு மாமா? ஒயின் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மாமா எனக்கு நிறையா தெரியும், உனக்கு கொஞ்சமாக சொல்லித்தரேன். ஒயின் கையை இறக்கிட்டே வந்தான். தேங்க பேண்ட் கிட்டே வரும்போது தேங்க ஒயின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு போதும் விட்டு மாமா. என்ன போதும்? இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஒயின் தேங்க சோஃபாவில் புஷ் பண்ணிவிட்டு தேங்கு மேலே நெல் டவுன் பண்ணி வந்தான். என்ன பண்ணுறான்? சொல்கிறேன். ஒயின் அவளோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்கோட பாடியில் அவள் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிகிட்டு இருந்தா. என்னடி பண்ணுறான்? பிடிச்சிருக்கா? என்ன பண்ணுறான்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. போதும். என்ன போதும்? தேங்க ஒயினை அவன் கிட்ட இழுத்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒயினோட லிப்ஸில் இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப போமா? சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லடி, ரொம்ப போமா? போகலாமே. தேங்க ஒயினை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒயினோட ரூம் கூட்டு வந்தோம். ஒயினை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேங்க ஒயினுக்கு மேலே வந்தோம். என்ன பண்ண போகிற? என்ன பண்ணணும்? அது நீ எது பண்ணாலும் ஓகே தான். இதை கழட்டிடுவான். ஒயினோட இன்னொரு பாயிண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தா. அதெல்லாம் கழட்ட வேணாம், இதை கழட்டிக்கலாம். தேங்க ஒயினோட பாட்டம் மேலாம் வேகமாக ரிமூவ் பண்ணோம். மாமா மாமா என்ன பண்ணுற? மாமா இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, கொஞ்சம் இது பார்ப்போமா? மாமா 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 என்ன பண்ணுற? சொல்கிறேன். தேங்க ஒயினை டீஸ் பண்ணிட்டே அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். மாமா என்ன பண்ணுற? மாமா எல்லாம் தெரியும் சொன்னா இதுக்கு என்ன? இதான் அதெல்லாம் உனக்கு தெரியல. மாமா சும்மா தானே, நீ தானே ஸ்டார்ட் பண்ண வச்சா? மாமா மாமா 30% கூட கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணோம். மாமா மாமா என்னாச்சு? பெயினாக இருக்கா? ஆமாம் ஆமாம் பெயினாக இருக்கு. ஐநா ரொம்ப சீக்கிரம்லாம் இவ்வளோ வேணாம், கொஞ்சமாக போவோம். ஆனால் மாமா இது பெயினாக தான் இருக்குமா? ஆரம்பத்தில் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வலிக்குது மாமா. ஓகே நீ எஞ்சா ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வா. ஆனால் மாமா வலிக்குது. நான் ஒன்றுமே பண்ணலடி, ஜஸ்ட் ட்ரையல் தான் பார்த்தேன், அதுக்கு வலிக்குதுன்னா எப்படி? ட்ரையல் பார்த்தியா? வலிக்குது. சரி ஓகே நீ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வா. அது மாமா ஓகேவா? அப்புறம் தானே உனக்கு ஹக்கும் கிஸும் போதும்னு நினைக்கிறேன், நீ இதெல்லாம் தாங்க மாட்டேன். அதெல்லாம் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, அதனால கொஞ்சம் வலிக்குது. நான் ஓகே ஆயிடுவேன். சரி ஓகே நீ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அது போயிட்டு வாடி போ. நான் பேண்ட்டை வேர் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போனோம். நடக்கவே முடியாமல் ரெஸ்ட் ரூம்லேருந்து மெதுவாக நடந்து வந்தோம். என்ன பண்ணுற? அது வலிக்குது. எங்கே படு? மாமா வலிக்குதே. ஒன்றும் பண்ண மாட்டேன், படு.
ஸ்டமக்கில் கை வச்சுட்டு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டே கொஞ்ச நேரம் தான் அழிக்கும், அப்புறம் சரியாயிடும். ம் ம் ஓகே. மாமா உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு வலிச்சிச்சா? ஆமாம் கொஞ்சம். உனக்கும் வலிச்சிச்சா? நீ சொல்லவே இல்லை. உன்ன மாதிரி அளவாக செய்வேன். அது கொஞ்சம் வலிச்சிச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்கல. ஏய் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண. உனக்கு கொஞ்சம் கூட பெயின் தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பெயினாக தான் இருக்கு மாமா. ஏய் பெயினாக இருக்கா? ஆமாம். ஒரு நிமிஷம். தேவங்க அக்கே நான் மேலே வந்தோம். மாமா ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன். தேவங்க என்னோட ஸ்டமக்கில் ஃபேஸ் வச்சுட்டு அவன் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருந்தோம். மாமா உனக்கு குசுது மாமா. ஒரு மாதிரி இருக்கு மாமா. இப்போ பெயின் தெரியுதா? பெயின் தெரியல அண்ணா. ஓகே தானே? ஓகே ஓகே தான். இப்போ வலிக்குதா? தெரியல, வலிக்கிறது தெரியல. அப்படியா? தேவன் எனக்கு மேலே படுத்துட்டு அவன் ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ காலிங் பெல் ரிங் ஆச்சு. மாமா மாமா அம்மா. ஷிட், அக்கா 9 மணிக்கு வந்துடுறான்னு சொன்னான். சே ஓகே நேரம் ரூம் லாக் பண்ணிக்கோ. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அது மாமா என் டிஷர்ட் வெளியே இருக்கு. சரி ஓகே எடுத்துறேன். ஜங் வேகமாக வெளியே வந்து அவன் டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு அவனோட டிஷர்ட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணான். ஏய் என்னடா இவ்வளோ நேரம்? அது அக்கா நான் ரூமில் இருந்தேன். இப்போ தான் காலிங் பெல் ரிங்கான சவுண்ட் கேட்டுச்சு. சரிடா. ஒயின் வந்துட்டாளா? ஆமாக்கா ஒயின் வந்துட்டா. அவள் என்கிட்ட வந்து காஃபி கேட்டா. நான் காஃபிலாம் போட்டு தர முடியாதுன்னு சொன்னேன். அதோட என்கிட்ட கோச்சிட்டு ரூம்குள்ளே போயிட்டான். சரி நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணுறேன், வாங்க சாப்பிட்லாம். சரிக்கா.